பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தூஷிக்கிறவனும் ஒரு நாள் உணர வேண்டிய கட்டாயம் வரும், மாறுவான். என கண்பார்வையில் எல்லா மனுஷரும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவங்க தான். இந்த பவுலுக்கு மட்டும் விதிவிலக்கா? அவர் எப்படி இருந்தார்? தூஷிக்கிறவனாக தான் இருந்தார். எல்லா மனுஷரும் ஒரு நாள் மாறுவாங்க. உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பலமுறை படித்திருக்கலாம். கேட்ட வசனங்கள், ஆனால் தெரியாத சத்தியங்கள் இன்னும் ஏராளம் உண்டு. ஒரு பெண்ணை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வராங்க. எல்லாரும் அவள் மேல் குற்றம் சாட்டி என்னென்ன வார்த்தை சொல்லி பேசுகிறாங்கன்னு எழுதப்படலை. ஏன்னா இது வேதம். ஆனால் எழுதப்படலை, விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டாந்து எல்லாரும் தூஷித்து அவளை கல்லெறியணும்னு கொண்டாந்துட்டாங்க. அவளை கல்லெறியன்னு கொண்டாந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க, ஐயா, மோசே நியாயப்பிரமாணத்தில் இப்படி கையங்களமாக பிடிக்கப்பட்டா அவளை என்ன செய்யணும் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்க, நீர் என்ன சொல்லுகிறீர்? இவர் ஏதாவது தூஷிக்க சொல்லுவாரான்னு பார்த்தாங்க. அவர் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்களின் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லெறியட்டும்னா அத்தனை பேரும் மாறிட்டான். உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் அந்த பகுதிக்கு திருப்பி கொடுக்கலாம். எல்லாரும் அப்படி தேடி யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலையா அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் சேர்ந்து மாறும் இவ்வுலகிலே மாறாது கிருபை, மாறும் இவ்வுலகிலே மாறாது கிருபை, மாறிடும் மனிதன் மாறிடுவா, மாறாத தேவன் இயேசுவல்லோ, மாறிடும் மனிதன் மாறிடுவா, மாறாத தேவன் இயேசுவல்லோ, மாறும் இவ்வுலகினிலே மாறாத கிருபை, மாறிடும் மனிதன் மாறிடுவா, மாறாத தேவன் இயேசுவல்லோ, மாறிடும் மனிதன் மாறிடுவா, மாறாத தேவன் இயேசுவல்லோ. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், கைவிட்டு ஓடும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், நியாயமோ நாள் கைவிட்டு ஓடும், ஆழம் அகலம் நீளும் எல்லை காணா அன்பு, ஆழம் அகலம் நீளும் எல்லை காணா அன்பு, ஆண்டவரின் பாதம் அதுவே எனக்கு போதும், ஆண்டவரின் பாதம் அதுவே எனக்கு போதும். மாறும் இவ்வுலகினிலே மாறாத கிருபை, மாறிடும் மனிதன் மாறிடுவா, மாறாத தேவன் இயேசுவல்லோ, மாறிடும் மனிதன் மாறிடுவா, மாறாத தேவன் இயேசுவல்லோ. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்கலாமா? யோவான் 8ஆம் அதிகாரத்திலே
இயேசு ஒலிவமலைக்கு போனார். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்க போறாரோ அங்கெல்லாம் ஒரு கூட்டம் போகும். ஏன்னா ஒரு கூட்டம் வந்துச்சு, எதுக்கு தெரியுமா? சுகம் பெறுவதற்கு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறோம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்ட போது அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். இல்லையா? அவனை தானே பாடுறோம் நம்ம. சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் பேதங்கள் கிருபையாய் அன்பை அழித்திடவே, யாராயிருந்தாலும் பேதங்கள் கிருபையாய் அன்பை அழித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆமென் உன்னை தகரங்களிட்டு இயேசு அழைக்கிறார், ஆமென் உன்னை தகரங்களிட்டு இயேசு அழைக்கிறார். நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பா, நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பா, என்னோட மேலே இயேசுவை நோக்கினா எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவா, திரளான ஜனங்கள். சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. பல வியாதி. ஏன்னா அவர் எல்லா வியாதிக்கும் ஒரே டாக்டர். இன்னைக்கு போனீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ஓபி டிக்கெட் போடுவாங்க. ஓபி டிக்கெட் போடும்போது பேரு கேட்பாங்க, வயசு கேட்பாங்க, அடுத்தாப்புல அட்ரஸ் கேட்பாங்க, இன்னொன்று என்ன கேட்பாங்க? எந்த டாக்டரை பார்க்கணும். காது மூக்கு தொண்டைக்குன்னா இஎன்டிக்கு போங்க, கை காலுனா ஆர்த்தோவுக்கு போங்க, யூரினரி ப்ராப்ளம்னா யார்கிட்ட போகணும்? நியூரோ சர்ஜன்ட்ட போகணும். சாதாரண காய்ச்சல்னா ஓபி வார்டில் சாதாரண வார்டில் பாருங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. டிசென்ட்ரினா அதுக்குன்னே ஒரு வார்டு இருக்குது, காலரா வார்டு. இப்போ இருக்கோ இல்லையா தெரியாது எனக்கு. இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. அதே மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்னா அதுக்குன்னு ஒரு தனி வார்டு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இருக்காங்க. ஆனால் எல்லா நோய்க்கும் ஒரே ஒரு வைத்தியர், அவர் தான். இன்னைக்கு எந்த வியாதியோட இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த வியாதியை உம்மால சுகமாக்க கூடுன்னு சொல்லி பாருங்க, உங்க வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துவார். ஆமென். ஏன்னா ஒரு 2 பேர் கண்ணு தெரியாதவங்க
வேதத்தில் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் 2 பின்னே பார்வை சென்று, இழந்த மனிதர்கள் அவருக்கு பின்னே சென்றார். தாவீதின் குமாரனே, இன்னைக்கு நாமளும் பாடுற இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அவங்க நினைச்சாலும் பார்க்க முடியாது. இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமில் பின்னால் சிலுவையில் முன்னால், உலகமில் பின்னால் சிலுவையில் முன்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்கணும்னா கூட பார்க்க முடியாது. ஆனால் இயேசுவை எப்படியோ யாரோ சொல்லி கேட்டாங்க, கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. என்ன கூப்பிட்டுட்டு போகிறாங்க? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று எங்களுக்கு இறங்குனார். அவர் வீட்டிற்கு வந்த பின் அவர் ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டார். அப்பவும் தட்டி தடவி எங்க போயிட்டாங்க? அவரிடத்தில் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இயேசு அவர்களை நோக்கி, வந்த உடனே பார்த்தார், இவங்க நம்மளை விடமாட்டாங்க போலையே. அவர் ஒரு கேள்வி வைப்போம். என்ன கேள்வி வச்சாரு? எப்பா, நீங்கள் பிறந்ததுலேருந்து பார்வை தெரியாமல் வந்திருக்கலாம், எவ்வளவோ மருத்துவர்கிட்ட போயிருக்கலாம், எல்லா டாக்டர்களும் சீரமைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். irreparable, is it not possible to reconstruct? சீரமைக்க முடியாது, there is no medicine for it. All the medical practitioners come to the conclusion at last, what we can do, we will try to do. Because our doctor entirely from mother doctor. நம்முடைய டாக்டர் யாரு? இயேசு. அவர் மற்ற எல்லா டாக்டரை விட வேறுபட்டவர். That is a different, entirely different from other doctors. எது ஆகாதுங்கிறாரோ அதை ஆக வைப்பார், எது முடியாதுங்கிறமோ அதை முடிய வைப்பார், எது கூடாதுங்கிறமோ கூட வைப்பார். ஏன்னா அவரால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. விசுவாசித்தாலே தெய்வ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தெய்வ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் ஐயா, பலப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே, பெரிய காரியம் செய்வாயே, உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே, பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது அவரால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் கிரேட் அண்ட் கிரேட் அண்ட் கிரேட்டஸ்ட், சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா கம்பேரிட்டிவ் டேலாம் பெட்டர் தான், பெஸ்ட்டு தான். இஸ் ஆல்மைட்டி, ஆல் பவர்ஃபுல், இஸ் ஓமினிஷியன்ட், இன்விசிபிள் காட். எல்லா வல்லமையும் அவருக்கு உண்டு. ஆனால் ஒரு கேள்வி கேட்டு பார்க்குறார், எப்பா இதை செய்கிறதுக்கு எனக்கு முடியும்னு நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? உடனே அந்த பார்வையற்றவங்க என்ன சொன்னாங்க? அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு
உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இயேசு எங்கே போனாலும் ஒரு கூட்டம். மார்க் 5ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். 12 வருஷம் ஒரு பெண் உதிரப்போக்கினால அல்லலுற்றாள். எத்தனையோ வைத்தியர்கிட்ட போய் அவள் குணமாகலை. ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தால் எல்லா காசும் போச்சு, செலவழிச்சு பார்த்தாச்சு, ஒரு டாக்டரால் என்ன செய்ய முடியல, ரெக்கவர் கொடுக்க முடியல. நான் பெஸ்ட் ஃபிசிஷியன் ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே போதும், எனக்கு மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம், அவர் என்ன தொட வேண்டாம், நான் அவரை தொட்டால் போதும். இந்த விசுவாசத்தில் போனால் அங்கே பார்க்கிறோம் திரளான கூட்டம். மல்டிடியூட் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. மல்டிடியூட் என்றால் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க அளவு. அவ்வளவு கூட்டத்தில் பின்னாக போய் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டா மார்க் 28:5, 28, 29 பார்க்கிறோம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவள் பின்னாக வந்து வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவள் உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. என எங்க போனாலும் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இயேசுக்கு பின்னாடியே இருக்கு. இந்த கூட்டத்தின் மத்தியில் தான் அவர் அற்புதம் செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் சாயங்காலத்தில் அப்படியே வந்து சாதாரணமாக தந்தார். பற்பல வியாதி பிடிச்சவங்க எல்லாரும் அவரிடத்தில் கொண்டு வந்து சுகம் கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும் நம்பிக்கையோடு வந்தாங்க. அவர் சுகப்படுத்தினார். அவர் எப்பவும் தனியாக இருக்கிறது இல்லை, ஆனால் அவரும் தூஷிக்கப்பட்டார். அவரும் தூஷிக்கப்பட்டார். நீங்கள் மறந்துடக்கூடாது. அவருக்கு தூஷணை வராமல் இல்லை. என் வீட்டில் இருந்து அவரை பார்த்து கேட்டாங்க, எங்கள் நாசரேத்தில் நீ அங்கே செய்த அற்புதத்தை இங்கே செய்ய பார்ப்போம்னார். உடனே அவர் சொன்ன, வைத்தியனே தன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்ற பழமொழியை சொல்லி அந்த இடத்த விட்டு போயிட்டார். அவரே சொன்னார், நீங்கள் கேட்பீங்க கப்பர்நாகூமில் செய்த அற்புதங்களை இங்கேயும் செய்ய கேட்பீங்க. தீர்க்கதரிசி எவனும் தன் சொந்த ஊரில் மகிமை அடைய மாட்டான். மறந்துடக்கூடாது. எல்லா மனுஷரையும் மாற்றுறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு அன்பார்களே, அவர் இந்த பூமிக்கு வந்தது ஏதோ ஒரு மதத்தை ஸ்தாபிக்க, ஒரு மதத்தை பரப்ப அல்ல. எல்லா மனுஷனையும் மனம் மாற்ற. எல்லா மனுஷனும் ஒரு நாள் மாறித்தாம ஆவான். சாக போகும்போது கூட பாருங்க, சில சொல்லுவான், நான் செஞ்ச பாவம்லாம் என் கண்ணுக்கு நேரம் வந்து நிற்கிதும்பா. ஏன்னா ஒரு நாள் அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போவாது உணர்வான். சங்கீதம் 50:21 வாசிக்கிறோம். அதை வாசிக்கும். அப்போ 20:21 மிக அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 50:20-21 பாருங்க. இவைகளை நீ உட்கார்ந்து சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறது. இவைகளெல்லாம் நீ செய்யும் போது, தூஷிக்கும் போது, நீ என்னென்னமோ பேசும்போது, எல்லாம் செய்யும் போது ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்குறோம். ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அவனுக்கு எந்த குறையும் இல்லாத மாதிரி தெரியும். நான் மௌனமாய் இருந்தேன். சரி, உன்னை போல் நானும் மௌனமாய் இருப்பேன் என்று நினைத்தாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு பாவமும் கண்ணுக்கு நேரம் வந்து போகும். மறந்துடாதீங்க. இங்கே ஒரு திரளான கூட்டம் அவர் ஆலயத்திற்கு வருகிறார், தேவாலயத்துக்கு வருகிறார். திரளான கூட்டம் அவரிடத்தில் வருகிறார்கள். வந்து என்ன சொல்றாங்க? பழைய ஆண்டு யோவான் 8க்கு வந்துருங்க. தேவாலயத்திற்கு வந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பவும் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனாலதான் நம்ம பாடுறோம் அவரை புரிச்சு, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, பத்தாத தீப நதியாக, பத்தாத தீப நதியாக, தீபத்தண்ணீரே ஆவியானவரே, பத்தாத நதியாக ஆறு போதகரே, தீபத்தண்ணீரே ஆவியானவரே, பத்தாத நதியாக ஆறு போதகரே.
இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. அருமையா போதகரே, அருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, தீபத்தில் நீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. ஜனங்கள் மத்தியில் ஆலயத்திலிருந்து போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். வாசிங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை என்னென்ன சொல்லி திட்டி கூட்டு வந்தாங்களோ எழுதப்படலை. விபச்சாரத்தில் கையங்களமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து, சாதாரண வாழ்க்கை கொண்டு வரல, யார் கொண்டு வந்தா? வேதபாரகரும் பரிசேயர் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமாய் பிடிபட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டின்படி கல்லெறியணும். அப்படி கல்லெறியணும் சொல்லியிருக்காங்க. நீர் என்ன சொல்லுகிறீர்? ஒரு வார்த்தை கூட பேசல. திரும்ப திரும்ப கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்களின் பாவம் இல்லாத யாரோ இவள் மேல் முதல் கல்லெறியட்டும்னா அத்தனை பேர் ஓடி போயிட்டான். எல்லாரும் எப்படி பாவத்திலிருந்து மீட்டாரு? ஒரு வார்த்தையினால. ஏன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொஸ்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொத்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொத்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை, உங்களின் பாவம் இல்லாதவன் முதல் கல்லெறியட்டும். அத்தனை பேருக்கு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணல, யாரை மாறுங்கன்னு சொல்லல. அத்தனை பேரும் பார்த்தான், எப்பா என்கிட்ட பாவம் இருக்கு, என்கிட்ட பாவம். கடைசியில் கேட்குறார், யாரும் உன்னை தீர்க்கலையாம்மா? தீர்க்கலை ஆண்டவரே, நானும் உன்னை தீர்க்கலை, ஆனால் இனிமே மாறிடுமா, பாவம் செய்யாத. எத்தனை அன்புள்ள ஆண்டவர். உங்கள் தூஷணையை பற்றி அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஒருவேளை தூஷிக்கிறவங்களா இருக்கலாம், தூஷிக்கிற மனிதனையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வருவதற்காக, இதன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக. எங்கள் ஆலயத்தை ஒரு நாள் முடிஞ்சால் எப்போவா வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினா தாங்களாம், வந்தால் உதவி செஞ்சு தான் ஆகணுமா, அப்படி கட்டாயம்லாம் கிடையாது. வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஏவினா செய்யலாம். ஏன்னா அவர் சொல்லாமல் எதுவுமே வராது. நீங்களும் வந்து பாருங்கள். ஏதோ சொல்கிறமே தூரத்துலேருந்து நம்பணும்னு அவசியம் இல்லை. வந்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் சொல்லுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. வந்து பாருங்கள். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு போய் பார்த்தாலாம். அது மாதிரி நீங்களும் வந்து பாருங்கள், அப்போந்தான் நீங்கள் சொல்லுவீங்க. உண்மைதான் ஐயா. மதுரையில் ஒரு ஆலயம், திருநெல்வேலியில் ஒரு ஆலயம். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையானால் இவங்களை கூப்பிடுறதுக்கு வேன் வாடகை, நல்லா சாப்பிட வச்சு அனுப்புறது. மதுரையில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி கொடுத்து தான் அனுப்புகிறேன். ஏன்னா 2 கண்ணு தெரியாங்க, எந்த வேலையும் இல்லை. இவர்களும் ரட்சிக்கப்படணும். உங்கள் ஜெபத்தில் வைங்க. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடர்புலாம். எப்படின்னு கேட்பீங்க. இதில் 2 நம்பர் வரும். PGM அகஸ்டின், பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ் அகஸ்டின் வரும். இதில் 2மே ஜிபே நம்பர் தான். நீங்கள் ஃபோன்பே உண்டு தொடர்பு கொள்ளலாம்.
ஒருவேளை ஐயா நான் கணக்கு வைக்கிறவங்க எங்களுக்கு அந்த வசதி உண்டான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உண்டு, என்கிட்ட கேளுங்க. அதுக்குன்னு ஒரு நம்பரே இருக்குது, உங்களுக்கு தாரேன். தாராளமாக அதில் தொடர்பு கொண்டு உங்கள் ஃபேன் நம்பரும் ஆதார் நம்பரும் கொடுப்பீர்களால் அந்த கணக்கு வைப்பதற்கு தாராளமாக உதவும். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே என்னிடத்தில் சொல்லலாம், நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே முன்னே தூஷிக்கிறவனாய் இருந்தேன், கொடுமைக்காரனாய் இருந்தேன். ஒரு மனிதனுடைய சாட்சியை தியானித்து வருகிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் மற்றவங்களை தூஷிக்கிறீங்க? ஒரு குறைய பார்த்துட்டு, ஒரு காது கேட்காதவனை பார்த்து செவிடா செவிடா, குருடனுக்கு முன்பாக தடுக்கலை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. செவிடனை நிந்திக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் மற்றவங்களை தூஷிக்காதீங்க. அப்படி தூஷிக்கிறவங்களை நினைச்சு கவலைப்படுற உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு நாள் அந்த தூஷிக்கிறவரே உன்னை நேசிக்கிறவராய் மாற்றுவார். இந்த வார்த்தை என்ன? அன்பில் தெய்வமே, ஆறுதலில் நாயகரே, யார் யார் தூஷணைக்கினால வெட்கப்பட்டு கூறி குறுகி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடும். ஒரு குறைவோடு இருக்கிற பெண்ணை பார்த்து அந்த குறைவையே சொல்லி சொல்லி, கடனோடு இருக்கிறவனை பார்த்து கடன்காரன் கடன்காரன் சொல்லி தூஷிக்கிற, வியாதி இருக்கிறவனை பார்த்து சீக்காளி சீக்காளின்னு சொல்லி நிந்திக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திங்க. அவர்களுக்கும் ஒரு நாள் விடுதலை உண்டு என்பதை கர்த்தர் உணர்த்து. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் பரத்திலிருந்து ஜெயத்தை கட்டளையிடும். வியாதி படுக்கையில் இருப்போர், நெடுநாள் வியாதியிலிருந்து வேதனையோடு இருப்போர், பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், வியாதியின் கொடுமையினால் வீட்டிற்குள்ளே படுக்கையிலிருந்து பெட்சோர் வந்தவர்கள், பலவிதமான வியாதிகளை வெளியே சொல்ல முடியாமல் வேதனைப்படுகிற மக்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக கல்வியை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கவலைகளும் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.